டேய் என்னடா காலையில பட்டம் கிட்டி மாறுறா? ரிசல்ட்டா தான். நீ தான் நல்லா படிப்பியாடா? நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்குள்ள வரணும்னு வீட்டில் சொல்றாங்க. அதான் பயமா இருக்கு. யார் எடுத்தானடா ஃபர்ஸ்ட் மார்க்கு? நீ நல்ல மார்க் உங்கல்ல, அப்புறம் என்ன? மார்க்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீ என்ன ரேங்க் 3rd ரேங்க்குள்ள வரியா அதான் பார்க்குறா வீட்டில். அதான் பயமா இருக்கு. வெறும் 10th ரிசல்ட் தான், அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வரி பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சொன்னேன் வீட்டில் எங்கனே ஒத்துக்குறாங்க. அவங்க ரேங்கை தான் பார்க்குறாங்க. நான் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாருமே இப்போ சம்மந்தமே இல்லாத வேலையில் இருக்காங்க. ஆனால் அந்த ஆவரேஜ் மார்க் எடுத்திருப்பான் பாரு, 350 400ன்னு, அதெல்லாம் விஏஓ தாசில்தார் ஆர்ஐயா இருக்கான். இது உனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அதிக மார்க் எடுக்கணும்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காத. நல்லா எழுதியிருக்கியா, அதுக்கான மார்க் வரப்போகுது, அவ்வளோதான். ஏய் எங்கடா போற? கிரிக்கெட் விளாட போகிறேன். உனக்கு தானே ரிசல்ட்டு? ஆமாம், ரிசல்ட்டு தான். இல்லை நீ பயப்படாமல் இருக்கா? நான் எழுதினதுக்கு தான் மார்க் வந்திருக்குமே, அப்புறம் எதுக்கு நான் பதட்டமாக இருக்கணும்? அவ்வளோ நல்லா எழுதியிருக்கியா? ஆஹா, எல்லாத்துலேயும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கேன். இதுக்கு ஏன் பயப்படணும்? எழுதின மார்க்கு தான் வரப்போகுது. இதுக்கு நான் எப்படியும் பாஸ் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஏன் பயப்படணும்? அவன் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே பெருமையாக சொல்லிட்டு போகிறான். தண்டம் பண்ணணும் அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. மார்க்குக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. படிப்பு வெறும் நாலேஜை வளர்த்துக்கிறது தான். உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ப்ரெஷரை தேவையில்லாமல் மைண்டில் ஏற்றிக்காதீங்க.